காலையில் ஏஞ்சதுமே ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு 2 பேருக்கும் டிஸ்கஷன். என்னோடய மைண்டில் இன்றைக்கி என்ன சமைப்போன்னு ஒரே டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. மாவு வேறு இல்லை, சரி அடை தோசையே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். அடை தோசை சிம்பிளாக எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி துவரம்பருப்பு, 1 கைப்பிடி முழுசாக பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். என்னோடய குட்டீஸ்க்கு தோசை வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் இதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் ஆட் பண்ணி நார்மல் தோசை மாதிரியே கொண்டு வந்துடணும். அதுதான் என்னோடய ராஜதந்திரம். இன்றைக்கி கொஞ்சமாக காஞ்ச வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு உப்பு இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். திரும்ப உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பொறுமெல்லாம் கிடையாது. நான் தண்ணியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நார்மல் தோசை மாதிரியே கரைச்சி எடுத்துகிட்டு தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தோசை ஊற்றிட்டு நல்லா எள்ளையும் தூவி விட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.